வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். மீனம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் உச்சநிலை அடையும். பணமும் புகழும் சேரும். இனி உங்கள் வாழ்க்கை தங்கம் போல மின்னும். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் ஒரு கனவு நிஜமாகும் கற்பனை உலகில் வாழ்பவர்கள். அவர்கள் மனசு மென்மையாக இருக்கும். ஒரு பனித்துளி விழுந்தாலே அதன் ஒளிகளையும் உணரும் அளவுக்கு நெகிழ்வான உணர்ச்சிகளின் வடிவம் இவர்கள்தான். அவர்கள் தங்கள் மனதின் குரலை உலகத்திலிருந்து மறைக்க மாட்டார்கள். ஏனென்றால் உண்மை மற்றும் உணர்ச்சி இவர்களின் இரு கண்கள். இவர்கள் அனைவரிடமும் நம்பிக்கையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய மனம் சில நேரங்களில் கடல் போல் அமைதியாக இருக்கும். சில வேளைகளில் புயலாகவும் மாறும். ஆனால் அந்த புயல்களுக்கு கூட அன்பின் மனம் மறைந்திருக்கும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் கலை, இசை, கவிதை, ஆன்மீகம் போன்ற துறைகளில் திறமையை வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய உள்ளம் எல்லோரிடமும் பாசத்தை காணும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. யாராவது சோகத்தில் இருந்தால் அவர்கள் மனம் அதே சோகத்தை உணர்ந்து அதை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடும். இவர்கள் பாசம் கொடுப்பதில் வல்லவர்கள். ஆனால் அதே நேரத்தில் மனநோயாக பாசம் கொடுத்துவிட்டு அவர்களையே மறந்து விடுவார்கள். பிறருக்காக தங்கள் நலனையே தியாகம் செய்யும் பெரிய மனம் இவர்களுக்கே உண்டு. மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் அந்த வெற்றி அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு குரு கிரகத்தின் அருள் பெரிதாக கிடைக்கும். அது அவர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை உண்டாக்கும். ஆன்மீக யோகங்கள், எழுத்து யோகங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், கலை பெருமைகள் இவர்களின் பாதையில் வரும். ஒரு கட்டத்தில் இவர்களின் வாழ்க்கை நான் எதையும் இழந்துவிட்டேன் என்ற நிலைமையிலிருந்து நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்ற அதிசய உயர்வுக்கு செல்லும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் உண்மையான காதலர்கள். அவர்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களின் ஆன்மாவையே இணைத்து விடுவார்கள். அவர்களுக்கு உறவு என்பது ஒரு ஒப்பந்தமல்ல, அது ஒரு ஆன்மீக இணைவு. அவர்கள் தங்கள் காதலனை, குடும்பத்தினரை, நண்பர்களை அர்ச்சனை செய்யும் விதத்தில் நேசிப்பார்கள். ஆனால் அவர்களின் மென்மையை சிலர் பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால் சில நேரங்களில் காயம் அடைவார்கள். அந்த காயம் அவர்களை தாழ்த்தாது, மாறாக அவர்களை இன்னும் ஆழமாக, இன்னும் ஞானமாக மாற்றும். குறிப்பாக இவர்கள் சிந்தனை மிக்க கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள் போன்ற துறைகளில் மிகுந்த வெற்றி பெறுவார்கள். அவர்களின் சிந்தனை வேகம் வேறே ஒரு உலகம். அவர்கள் செய்யும் வேளையில் தாராளம், நம்பிக்கை, அன்பு, கற்பனை இவை நான்கும் கலந்து இருக்கும். ஒரே பணி செய்வதற்காக அல்ல, அந்த பணியை உயிராக்குவதற்காகவே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் ஒரே முறை வரும் பெரிய யோகம், திடீர் அதிர்ஷ்ட உயர்வு. அதுவே அவர்களின் பெயரை, புகழை, செல்வத்தையும் தரும். மேலும் மீனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தின் குழந்தைகள். அவர்கள் சாதாரண மத நம்பிக்கையை தாண்டி உள்ளுணர்வின் ஒளியை நம்புவார்கள். அவர்கள் கனவுகளிலும் சிந்தனைகளிலும் தெய்வீக அடையாளங்களை பெறுவார்கள். எப்போது மனம் சஞ்சலமாக இருக்கிறதோ அப்போது தெய்வம் அவர்களுக்கு வழிகாட்டும். அவர்களின் உள்ளம் தெய்வத்தின் குரல் ஒலிக்கும் தளமாக இருக்கும். அதே போலதான் 2026ஆம் ஆண்டில் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும். குரு உங்கள் 2வது இடத்தில் இருப்பதால் பணவரவு அலை போல் வரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், சொத்து முதலீடுகள் போன்றவை நிஜமாகும். தொடக்கத்தில் சிறிய சவால்கள் இருந்தாலும் நடுப்பகுதியில் நீங்கள் நான் முடியாது என்ற மனநிலையிலிருந்து என்னால் தான் முடியும் என்ற ஆற்றலுக்கு செல்ல போகிறீர்கள். புதிய வாய்ப்புகள், வர்த்தக லாபங்கள், பங்குச்சந்தை அல்லது டிஜிட்டல் பணி போன்ற துறைகளில் அதிரடி வளர்ச்சி காத்திருக்கிறது. அவர்கள் சேமிக்கும் பணம் செல்வமாக மாறும். தெய்வத்தின் ஆசிர்வாதம் ஒவ்வொரு ரூபாயிலும் கலந்து இருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு ராஜயோக வருடம் என்று கூட சொல்லலாம். சனி மற்றும் குரு இருவரும் உங்களை புதுப்பித்தல் நிலைக்கு அழைத்து செல்ல போகிறார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுபிறவியின் தொடக்கம் போல இருக்கும். நீண்ட மாதங்களாக உழைத்து பார்த்த துறையில் பெரிய பெயரும் மரியாதையும் கிடைக்கும். அரசு வேலை உயர்வு, பதவி, வணிகத்தில் பெரிய டீல் அல்லது சமூக ரீதியில் பெரிய மதிப்பு இதிலொன்று நிச்சயம் நிகழும். ஒரு கட்டத்தில் உங்களை மறந்தவர்கள் கூட உங்களை பாராட்டும் நிலைக்கு வருவீர்கள். இதுவே ராஜயோகம் என்பதின் உண்மையான வடிவம். அதே போலதான் மீனம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காதல் யோகம் பலமாக இருக்கும். நீங்கள் இதுவரை தேடி உண்மையான மனிதர் உங்கள் வாழ்வில் நுழையப் போகிறார். அவர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை உணரக்கூடியவர். இருவருக்கும் ஆன்மீகமும் பாசமும் கலந்த உறவு இருக்கும். திருமணம் குறித்து பார்க்கும் போது குருவின் பார்வையால் நல்ல இணைவு, நல்ல நேரம், நல்ல ஆதரவு கிடைக்கும்.
திருமணமானவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி, குழந்தை வரம் அல்லது புதிய வீடு போன்ற நிகழ்வுகள் வரலாம். அன்பு நிறைந்த உறவுகள் இவர்களின் வாழ்க்கையை மேலும் இனிமையாக்கும். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதிகளையும் பாசத்தையும் விரும்புவார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு குடும்ப சூழலில் நீண்ட நாளாக இருந்த தவறான புரிதல்கள் நீங்கும். உறவுகள் புதிய பந்தமாக மாறும். பெற்றோரின் ஆசீர்வாதம் அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிதாக ஒரு சாதனை, ஒரு நிகழ்வு நடக்கலாம். அது ஒரு வெற்றி விழா, திருமணம், புதிய வீடு அல்லது குழந்தையின் சாதனை ஆகலாம். உங்கள் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையின் கோவில் போல மாறும். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு திறன் கூடி வரும். நீங்கள் கனவில் கூட உண்மைகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். தியானம், ஜபம், தெய்வ வழிபாடு போன்றவை புதிய ஆற்றலை தரும். தெய்வத்தின் அருள் நேரடியாக உங்களை வழிநடத்தும். பலர் உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள். ஏனென்றால் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் தெய்வீக சக்தி இருக்கும். இதுதான் மீனம் ராசியின் மிகப்பெரிய வரம். மீனம் ராசிக்காரர்கள் 2026 முதல் அதிர்ஷ்டத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறார்கள். முன்னால் இருந்த துன்பங்கள் இனி நிழலாக இருக்கும். அதற்கு பதிலாக ஒளியால் நிறைந்த வாழ்க்கை வரும். தெய்வம் உங்கள் உழைப்பை நியாயப்படுத்தும். அன்பு, செல்வம், ஆரோக்கியம், மரியாதை, ஆன்மீகம் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையாக மலரும். இதுவே மீனம் ராசிக்காரர்களின் தெய்வீக எழுச்சி யுகம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், கடற்பச்சை, வெள்ளை. இவை அவர்களின் மன அமைதிகளையும் ஆன்மீக ஒளிகளையும் பிரதிபலிக்கும் வண்ணங்கள். நீலம் அவர்கள் சிந்தனை ஆழத்தை காட்டும். கடற்பச்சை அவர்களின் கருணை மனதை காக்கும். வெள்ளை அவர்களின் தெய்வீக பிரகாசத்தை வெளிப்படுத்தும். இந்த நிறங்களை உடை, அலங்காரம், வேலை, சூழல் அல்லது கூட அவர்களின் மொபைல் வால்பேப்பரில் பயன்படுத்தினால் அதிர்ஷ்ட அலைகள் அவர்களை சுற்றி வளரும். வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் இந்த நிறங்களின் ஒளி அவர்களை தூண்டுதல் சக்தியாக காக்கும். இதற்கு உதாரணமாகத்தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களும் உள்ளது. 3, 7, 9. இந்த எண்கள் அவர்களின் பிறவி கிரகங்களுடன் இணைந்து பெரும் சக்தி தரும். 3 அவர்களுக்கு வெற்றி வழி தரும். 7 அவர்களுக்கு ஆன்மீக உணர்ச்சி தரும். 9 அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வெற்றி தரும். இந்த எண்களை முக்கிய முடிவுகள், தொடக்கம், பயணம், ஆவணங்கள், கையொப்பங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வழிமாறும் அதிர்ஷ்டம் நிச்சயம் வரும். அடுத்ததாக அதிர்ஷ்ட நாள், பாக்கியமான நாட்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை மிகுந்த பாக்கிய நாட்கள். வியாழன் குருவின் நாள் என்பதால் செல்வம், அறிவு, பெயர், நம்பிக்கை அனைத்தும் வளரும். திங்கட்கிழமை சந்திரனின் நாள் என்பதால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, பாசம் ஆகியவை பலப்படும். இந்த 2 நாட்களில் தொடங்கும் எந்த பணி இருந்தாலும் அது தாமதமானாலும் தோல்வியடையாது, வெற்றியாக முடியும். அதே நேரத்தில் புதன்கிழமையும் சிறிய யோக நாடாக கருதப்படுகிறது. குறிப்பாக கலை, படைப்பாற்றல், எழுத்து, இசை தொடர்பான விஷயங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்டக்கல் புஷ்பராகம் ஆகும். இதனை குருவின் ஆற்றலுக்காக வலது கையில் தங்க மோதிரத்தில் அணிந்தால் மன அமைதி, நம்பிக்கை, பணவரவு அனைத்தும் வளர்க்கும். மேலும் முத்து அணிந்தாலும் மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் பெருகும். காலை எழுந்தவுடன் 11 முறை ஓம் பிரக்மனே நமக அல்லது ஓம் குரவே நமக என்று ஜபம் செய்தால் உள்மனதில் தெய்வீக ஒளி நிரம்பும். இந்த ராசிக்காரர்கள் தெய்வத்தின் வழிபாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால் பரிகாரங்கள் உடனடி பலனளிக்கும். அதே போலதான் மீனம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், விஷ்ணு, தர்மசாஸ்தா, துர்க்கை ஆகிய தெய்வங்களை வழிபடுவது மிக பயனளிக்கும். ஒவ்வொரு வியாழனும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ, மஞ்சள் துணி, மஞ்சள் நைவேத்தியம் வைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் 10 அடுக்கும் வேகத்தில் உயரும். கடல், ஆறு, நீர் இவை இவர்களுடன் ஆழமான இணைப்புடையவை. எனவே நீரில் தீபம் விடுதல், நதியருக்கே தியானம் செய்தல் ஆகியவை இவர்களின் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை, உணர்ச்சி சோர்வு ஆகியவை சில நேரங்களில் தாக்கம் கொடுக்கும். ஆனால் தியானம், யோகா, மென்மையான இசை, இயற்கை, நடைப்பயணம் ஆகியவை இவர்களுக்கு மீண்டும் மன அமைதிகளை வழங்கும் மருந்து. கண்கள், பாதங்கள், நரம்பு மண்டலம் இவை கவனிக்க வேண்டிய பகுதிகள். நீர் பருகுதல், பச்சை உணவு, நேரம் தவறாமல் ஓய்வு இவை இவர்களின் உடலுக்கும் மனதுக்கும் தெய்வத்தின் பரிசு போல இருக்கும். அதே போலதான் மீனம் ராசி என்பது ஒரு ராசி மட்டுமல்ல, அது கருணையின் கடல். அவர்கள் உலகை நேசிக்கும் விதம்,
தெய்வத்தின் பார்வையைப் போல இருக்கும். அவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் என்பதால் சில சமயம் காயம் அடைவார்கள். ஆனால் ஒவ்வொரு காயத்திலிருந்தும் ஒரு புதிய ஞானத்தை பிறப்பிப்பார்கள். அவர்கள் நம்பிக்கைகளையும் பாசமும் உலகை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம். அன்பு கொடு, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். அந்த வகையில் மீனம் ராசி மற்றும் மீனம் லக்னத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும். காசி, கயா, ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். சில பேர் மலை ஏற்றம் செய்து வரும் வாய்ப்புகளும் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டு. உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரும். கடன் கிடைக்கும். கடனை அடைப்பீர்கள். நிறைய பேர் கல்வி கடன், வீட்டுக்கடனை அடைத்து முடிப்பீர்கள். வங்கிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும். மீனத்திற்கு இருக்கும் டென்ஷன், மன அழுத்தம் நீங்கும். கவலைகள் தீரும். மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலை, படிப்பு, ஊதியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும். சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகள் ஏற்பட போகிறது. மீனம், விருச்சிகம், கடகம், மகரம், ரிஷப ராசியினருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். மீன ராசியினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நிறைய மனக்கவலைகள் நீங்கும். இதைத்தான் செய்ய வேண்டும், இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். அபாரமான மாற்றங்கள் ஏற்படும். இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும். நிறைய பரிசுகள், ஏற்றங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு யோகம் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபடுவது உங்களுக்கு தேவையானவை எல்லாம் நடைபெறும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் என்று அனைத்து விஷயங்களிலும் அக்கறை செலுத்துவது, உதவுவது நன்மைகளை தரும். மரண பயம் நீங்கும். தாய் வழி, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதற்கான யோகங்கள் உண்டாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. மரண பயங்கள் நீங்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். லாபம், சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்கள் உண்டாகும். சித்தர்கள் ஆசிர்வாதம், குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும். கோயில் கட்டுவது, நிலம் வாங்கி கொடுப்பது போன்ற யோகங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழிலில் நல்ல அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். சளி, தலைவலி, காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. காளி, சூளி, துர்க்கை வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59வது பாடல், 75வது பாடலை படிப்பது அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மீன ராசி லக்னக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3 கூடியவர், தைரிய வீரியத்திற்குரியவர், 8 கூடியவர், வலி, வேதனை, துக்கத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரே. திரிகோணத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு. சுக்கிர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. சுக்கிரனும் புதனும் நண்பர்கள் என்பதால் 5ஆம் இடத்தில் அமரும் போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் முயற்சிகளால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டமாகவே இருக்கும். 8ஆம் அதிபதி 5இல் அமர்வதால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் அமைப்பு உள்ளது. 8க்குரியவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். சில மாதங்களாக பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிகார வாய்ப்புகளும் கிடைக்கும். அதிகார வாய்ப்புகள் கிடைக்கும்.
அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உத்தியோகமும் ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் வேலையை மட்டும் விடாமல் இருப்பது நல்லது. சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதால் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. சுக்கிரனால் உங்களுக்கு நல்லவே நடக்கும் காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போலதான் கலைத்துறையில் சேர்வதற்கான ஆர்வங்கள் அதிகரிக்கும். இசை, அழகு, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் வேலை, தொழில், வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். பட்டம், பதவி, புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே போலதான் புத்திசாலித்தனத்தால் உயர்வடையும் காலகட்டமாக இருக்கும். அறிவு, புத்தியை வைத்து செய்யும் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்கும். அரசாங்க கடன், வங்கி கடன் கிடைக்கும். வீட்டை வாங்குவது, வீட்டை புனரமைப்பது, இடத்தை வாங்குவது போன்றவை நடக்கும். வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவே நடக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதே போலதான் மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஸ்தானம், வெளியூர் போகக்கூடியது, வேலையில் இடமாற்றம் பெறுவது போன்ற அனைத்துமே 12ஆம் இடம்தான். ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். ஃபைல்ஸ் அமரும் இடத்தில் கட்டி, மறைமுக இடங்களில் பிரச்சனைகள், சாக்கடை, கழிவறை பிரச்சனை போன்றவை உண்டாகும். சிலருக்கு அறுவை சிகிச்சை, பாட்டி, அத்தை போன்றோர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றத்தால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது, கட்டிகளுக்கு சிகிச்சை பெறுவது, கர்ப்பப்பை பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் பிறந்து அரபு நாடு, மலேசியாவில் வசிப்பவர்களுக்கு நிறைய விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சிலருக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். இதில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவதும் நன்மைகளை தரும். எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. மன சங்கடங்கள் கொடுக்கும் விஷயங்கள் நடக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் நாம் இடம் மாறியதே தவறு என்பது புரியும். மன ரீதியாக ரொம்ப சிரமத்தை சந்திப்பீர்கள். இந்த மாதிரி சமயங்களில் 9 முறை மூச்சை இழுத்து விடுவது நல்லது. மூச்சை உள் இழுக்கும் போது உங்கள் கஷ்டங்களையும், வெளியில் மூச்சை விடும்போது கஷ்டங்கள் பஸ்மமாவது போன்று நினைத்து கொள்வது நல்லது. இந்த தியானத்தை செய்ய செய்ய 40 நாட்களுக்கு பிறகு நடக்கப் போகும் பாதிப்புகள் எதுவும் நடக்காமல் போகும். சிவன் கோயிலுக்கு சென்று விழுந்து வணங்கி அவரை சரணடைவது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மீனம் ராசிக்காரர்கள் மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். அவர்கள் அன்பை மட்டுமல்ல, ஆன்மாவையே இணைப்பவர்கள். இவர்களுக்கு மிகவும் பொருந்தும் ராசிகள் கடகம், விருச்சிகம், மகரம், ரிஷபம். இந்த ராசிக்காரர்கள் மீனத்தின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களை காத்து வாழ வைக்கும் சக்தி கொண்டவர்கள். கடகம் ராசிக்காரர்கள் இவர்களின் உணர்ச்சிகளை அன்பால் ஆறுதலாக மாற்றுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் இவர்களின் ஆழத்தை உணர்ந்து மனம் மற்றும் ஆன்மா இரண்டையும் இணைப்பார்கள். மகரம் ராசிக்காரர்கள் இவர்களின் கனவுகளை நிஜமாக்குவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் இவர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் அமைதியும் தருவார்கள். இந்த ராசிகளில் எவரை திருமணம் செய்தாலும் அது ஒரு தெய்வீக இணைப்பு போலவே அமையும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான நண்பர்கள் தனுசு, கும்பம், துலாம், சிம்மம் ராசிக்காரர்கள். இவர்கள் மீனத்தின் கனவுகளை நம்பி அவர்களுக்கு ஊக்கம் தருவார்கள். மீனம் பேசாமல் உணர்வதை இந்த நட்பு ராசிக்காரர்கள் மனம் வாசிப்பது போலவே புரிந்து கொள்வார்கள். மீனத்தின் சோகத்தையும் இவர்களின் நகைச்சுவையால் மறந்து விடுவார்கள். அவர்கள் இணைந்தால் உலகமே ஒரு கற்பனை சித்திரம் போல இருக்கும். ஒரு நண்பன், ஒரு தெய்வம் என்ற நிலை வரை. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு சவாலாக மாறக்கூடிய ராசிகள் மிதுனம், மேசம், கன்னி. இவர்கள் சில நேரங்களில் மீனத்தின் உணர்ச்சி ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. மீனம் நெகிழ்வான அன்பை கொடுக்கும் போது இந்த ராசிகள் பகுத்தறிவால் அதை அளக்க முயல்கிறார்கள். இதனால் மனதில் குழப்பம் உருவாகும். ஆனால் சரியான புரிதலும் பொறுமையும் இருந்தால் இந்த எதிர் ராசிகளும் மீனத்தின் வாழ்வில் புதிய வளர்ச்சியாக மாறலாம். எதிர்ப்பே சில நேரங்களில் பெரிய புரிதலை உருவாக்கும் அல்லவா? குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு சாதாரண உணர்வு அல்ல, அது ஒரு புனித யாத்திரை. அவர்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது வெளிப்படையை பார்க்க மாட்டார்கள். அவர்களின் கண்களில் ஆன்மாவின் ஒளியை தேடுவார்கள். திருமண பொருத்தத்தில் கடகம், விருச்சிகம், மகரம் ராசிக்காரர்கள் சிறந்த பொருத்தம் தரும். இவர்களுடன் மீனம் ராசிக்காரர்கள் காதல், நம்பிக்கை, தியாகம், ஆன்மீகம் ஆகிய 4 தூண்களால் கட்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்களின் உறவு வயதான பிறகும்
புதிதாய் மலரும் மலர் போல இருக்கும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. இந்த திசை குரு பகவானின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. அந்த திசையில் தொழிலை தொடங்குவது, தியானம் செய்வது, வீட்டில் பூஜை அறை வைப்பது, இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட அலைகளை ஏற்படுத்தும். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் பயணம் அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் எடுத்தால் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியாகும். இந்த திசைகள் இவர்களின் மனதுக்கும் விதிக்கும் அதிர்ஷ்ட கதவுகள் ஆகும். மேலும் இனிவரும் மாதங்களில் மீனம் ராசிக்காரர்களுக்கு விதி மாறும் 3 முக்கிய கட்டங்கள் வாழ்வில் வரும். அதாவது வயது 24 26 திடீர் வாழ்க்கை மாற்றம் அல்லது திறமையை உலகம் அறியும் தருணம். வயது 32 35 நிலைத்த தொழில், செல்வம், பெயர், பாச உறவு வலுவாக காலம். வயது 42 45 ஆன்மீக எழுச்சி, சமூக மரியாதை, பெருமை, வழிகாட்டும் நிலை. இந்த 3 கட்டங்களிலும் அவர்கள் பயங்கரமான தாழ்விலிருந்து அதிசயமான உயர்வுக்கு செல்வார்கள். அவர்களின் வாழ்க்கை இருள் முடிந்த பிறகு வரும் ஒளி என்ற மெய்ப்பொருளாகும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.